எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை சிம்பிளாக எப்படி நான் பண்ணேங்கிறது தான் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. சாயங்காலம் முத நாள் வியாழக்கிழமை 6 மணிக்கெல்லாம் அம்பாளை வாசலில் வச்சு அழைச்சி தீபாராதனை பண்ணி உள்ளே கொண்டுட்டு போயாச்சு. தீபாராதனையும் அம்பாள் வாசலில் இருக்கிறது தான் இப்போ பார்க்குறீங்க. அடுத்தது உள்ளே கொண்டு போய் வச்சோடனே அம்பாளுக்கு இன்றைக்கி நான் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பொங்கல் வெண்பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணேன். மறுநாள் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கற்பூர வீடிகா தாயாருக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனால வீடிகா பண்ணிகிட்ருக்கேன். அதைத்தான் இப்போ பார்க்குறீங்க. அது தாம்பூலம் தரிக்கிறது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் தாயாருக்கு. அடுத்தது நான் அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு வச்சுருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. பூஜைக்கு உண்டானதெல்லாம் பாருங்கள். பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன். கதிர் பச்சை, விபூதி பச்சை, வில்வம், ரோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பழங்கள் நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட பழம், அப்புறம் வீடிகா கற்பூர வீடிகா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு பூஜைக்கு தேவையானது அட்சதை, சந்தனம், குங்குமம், பஞ்சபாத்திரம், அரிக்கியம் விடுற கிண்ணம், மணி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். பால் அரிக்கியம் விடுறதுக்கு பால். அதுக்கப்புறம் இங்கே வெத்தலை பாக்கு தாம்பூலம் வஸ்திரத்தோடு சேர்த்து வச்சுருக்கேன். இது சங்கு தாயாருக்கு உள்ளது. அப்புறம் காயின் அர்ச்சனைக்கு. அதுக்கப்புறம் சிட்டியும்போம் இல்லையா, குட்டி வளையல் அம்பாளுக்கு மஞ்சள், சிகப்பு, பச்சையில் வச்சுருக்கேன். இது எல்லாம் அரிசி, பச்சரிசி, நெல், கோமாதா, துளசி, தாயார் எல்லாமே இதில் கிண்ணத்தில் வச்சுருக்கேன். தோரம்பருப்பு தானியங்களோட தாயார் முன்னால் வச்சுருக்கேன். அடுத்தது இது முதல்ல நான் கொலு வைக்கிறப்ப எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த அம்பாள். இது அத்தி மரத்தில் ஆனது. அந்த விக்கிரகம் தான் இப்போ பார்க்குறீங்க. மேலே கலசம் வச்சுருக்கேன். இந்த முகம் ரொம்ப 150 வருஷத்துக்கு மேலே உள்ள முகம். அந்த முகமும் கலசமும் வச்சுருக்கேன். இதுதான் அத்தி மரத்தில் ஆன தாயார். இனி பூஜை ஆரம்பிக்க வேண்டியதான். பூஜை ஆரம்பித்து முடித்த உடனே திருப்பி காமிக்கிறேன். பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வச்சு மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல்லும் உச்சதையும் போட்டு பூஜை முடித்து யதாஸ்தானம் பண்ணியாச்சு. பூஜை முடிஞ்சு அர்க்கியம்லாம் விட்டாச்சு. நெய்வேத்தியம் நான் பால் பாயசம், உளுந்த வடையில் தேன் ஊற்றி வைப்போம் நாங்கள். அது சின்ன கிண்ணத்தில். அப்புறம் பெரிய கிண்ணத்தில் வடை, மகா அன்னம் நெய்வேத்தியம், கொழுக்கட்டை எல்லாம், சுண்டல் எல்லாமே நெய்வேத்தியத்துக்கு பண்ணியிருந்தேன். இந்த தீபம் ஆதார தீபம், சாட்சி தீபம். இது குபேர தீபம். புது உப்பு வாங்கி மஞ்சள் கிழங்குல வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ண கொழுக்கட்டை இது. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு ரெண்டுமே என்கிட்ட உண்டு. அம்பாள் தாயாருக்கு காயினால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அப்புறம் அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு சொர்ணலட்சுமி, அந்த அம்பாளுக்கு பஞ்சு கண்ட சூத்திரம் போட்டு பஞ்சு மாலையோடு எல்லாம் பண்ணியாச்சு. பூஜை முடிச்சாச்சு. சரடு தாயாருக்கு சாத்தி அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து கீழே ஓரமாக வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரதமையிலேருந்து இது நவமி வரைக்கும் கிரந்தம் சொல்லி சரடுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பெரிய பூஜையும் பண்ணி சரடும் வச்சுருக்கேன். இது சொர்ண புஷ்பம். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மோதிரத்தை எடுத்து சொர்ண புஷ்பம் அம்பாளுக்கு வச்சுருக்கேன். தாயார் நல்ல சிரிச்சு சாந்தமாக சந்தோஷமாக எல்லாம் எனக்கு திருப்தி ஆச்சுங்கிறது சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக சிரித்த முகமாக இருக்காங்க. பூஜையை பார்த்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்லபடியாக வரலட்சுமி பூஜை அம்பாள் புண்ணியத்தில் அவளோட அனுகிரகத்தில் நல்லபடியாக ஆச்சு.
இந்த பூஜை எனக்கு இன்னும் ஒரு மாமி சொல்லி கொடுத்ததை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர் குடும்ப வழக்கம், ஊர் வழக்கம், அவங்களுடைய சமூக வழக்கப்படி பண்ணுவாங்க. எனக்கு நான் சைதாப்பேட்டையில் முதல்ல கல்யாணமாகி வந்தப்போ அப்போல்லாம் ஒன்று குடித்தனத்தில் தான் குடியிருந்தோம். எதிர் குடித்தனத்தில் இருக்கிற ஒரு மாமி இந்த வருஷம் நானே எடுத்துக்கலாமான்னு கேட்குறப்ப, நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன்டி அப்படின்னாங்க. அப்போ என் பெரிய பையன் வயிற்றுல இருக்கு இல்லைங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தான். இந்த வருஷம் நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன், அடுத்த வருஷம் நல்ல கொழு எண்ணத்தாளி கண்ணனா உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்ச வரலட்சுமி பூஜை. அவங்களும் அவங்க வீட்டுக்காரும் காலையில் 5:30க்கு எனக்கு பூஜை பண்ணி கலசம் வச்சு ஆரம்பித்து கொடுத்தாங்க. இந்த வருஷம் 35வது வருஷம் ஆகுது. 35 வருஷத்தில் நானும் பண்ணிகிட்ருக்கேன். என் குடும்பமும் வளர்ந்து அவங்க சொன்ன மாதிரியே கண்ணனா எனக்கு பெரிய பையன் பிறந்தான். அடுத்தது சின்ன பிள்ளை. அவங்க தான் எனக்கு முதல்ல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது. அவங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பாரம்பரியப்படி நான் இந்த வருஷம் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.